வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா டிவி நேயர்களே, உங்களை தினம்தோறும் திருப்பாடலில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரியமானவர்களே, இன்று நம்மளுக்கு சிந்தனையாக கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடல் அதிகாரம் 139. இந்த திருப்பாடலின் பின்னணியை பார்த்தோம் என்றால், ஆண்டவருடைய அடைக்கலத்தை நாடி தேடுகின்ற பிள்ளைகளாக இருந்த இஸ்ரேல் மக்கள் ஒரு கட்டத்தில் ஆண்டவரை மறந்து அவருடைய சுயபோக்கில் வாழ்ந்து விட்டார்கள். எனவே ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைப்பது போல அவர் மோசேயின் வழியாக இந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறார். இஸ்ரேல் மக்கள் அவர்கள் அந்த உணவிற்காக, வயிற்பசிக்காகத்தான் அவர்கள் ஆண்டவரை தேடிய பிள்ளைகளாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் விரும்புவதோ அவரை நாடி தேடி ஓடுகின்ற பிள்ளைகளாக இருக்கக்கூடிய மகள்களாக இருக்க வேண்டும் என்பதை மோசேயின் வழியாக உணர்த்துகிறார். இதைத்தான் தாவீது அரசர் இன்றைய திருப்பாடலின் வழியாக நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் நாம் நிற்பதையும் நடப்பதையும் எழுவதையும் படுப்பதையும் அனைத்தையும் அறிந்தவர் நம் ஆண்டவர். எனவே அவரை நாம் நாடாமல் நமக்கு தேவையான காரியங்களை குறித்து நாம் நாடுகிறோம். எனவே தான் தாவீது அரசர் அவர் உணர்த்தி சொல்கிறார், நாம் ஆண்டவரால் படைக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவர்தான் இந்த வாழ்வை நாம் சுவைத்து கொண்டிருக்கிறோம். எனவே அவரை மறந்து நம்மளுடைய வாழ்வை நீடிக்கும் விதமாக நாம் நம்மளுடைய பெரியவர்களை, அதாவது நமக்கு மேல் இருப்பவர்களை திருப்தி செய்யும் விதமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான திருப்தி செய்வது நம் ஆண்டவரைத்தான். மாறாக நாம் நம்மளுடைய நாளையும் நம்மளுடைய தொழிலையும் கூட்டி சேர்ப்பதற்காக நம்மளுடைய பெரியவர்களை, நம்மளுடைய மேனேஜர், ஆஃபீஸர் போன்ற பல நிலையில் உள்ளவர்களை நாம் திருப்தி செய்து கொண்டிருக்கிறோம். எனவே பிரியமானவர்களை, அவர்களை திருப்தி செய்யாமல், ஆண்டவரே, நான் வாழ்வதும் இயங்குவதும் உம்முடைய வல்லமையால், எனக்கு இந்த தொழில் வல்லமை கொடுத்தது உம்முடைய ஆசிரால், எனவே நான் உமக்கேற்ற வாழ்வு, உமக்கேற்ற செயலை நான் செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று நம்மையே தாழ்த்தி கொண்டு நம்மையே முழுமையாக அர்ப்பணித்து தான் நாம் செயல்பட வேண்டும் என்று தாவீது அரசர் தனது முதல் பகுதியில் தெள்ள தெளிவாக கூறுகிறார். இரண்டாவது பகுதியை பார்த்தோம் என்றால், நாம் ஆண்டவருக்காக செயல்படும் போது ஆண்டவருடைய உடனிருப்பை நாம் உணர்வோம். நாம் பல வேளையில் நம்மளுடைய தேவைகளை முன்வைக்கும் பொழுது நாம் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருப்போம். ஆனால் பல வேளையில், பல சமயத்தில் மற்றவர்களுடைய விருப்பத்தை ஏற்று செய்யும் பொழுது நாம் முணுமுணுத்து மன சங்கடத்தோடு நாம் செய்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, சின்னஞ்சிறியவர்களுக்கு செய்வதெல்லாம் நாம் ஆண்டவருக்கே செய்கிறோம் என்பதை நாம் உணர்வோம்.
பிரியமானவர்களே, ஒருத்தர் தன்னுடைய கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் அவர்கள் நம்மை தயவாக தேடி வருகிறார் என்றால், நாம் ஆண்டவரை சுவைத்திருக்கிறோம் என்றால், நம் மனம் தன்னிடம் இருப்பதை கொடுப்பதுதான் மேலான கொடையாளர்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், அதுவும் இல்லாமல் ஆண்டவருடைய பிள்ளைகள். எனவே பிரியமானவர்களே, இதனை நாம் சிந்திப்போம். நாம் எவ்வாறு செயல்படுகிறோம்? நாம் மனமுவந்து பிறருக்கு உதவி செய்கிறோமா, அல்லது எனக்கு நாளைக்கு தேவைப்படுகிறது என்று ஒதுக்கி வைத்து நாம் செயல்படுகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவது பகுதியாக, ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்ந்தோம் என்றால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக திகழ்வோம். எப்படி நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக திகழ்வோம் என்றால், பிரியமானவர்களே, நாம் மனமுவந்து பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அது ஆண்டவருக்கே உதவி செய்வதற்கு சமம். எனவே நாம் எவ்வாறு செயல்படுகிறோம்? மனமுவந்து செயல்படுகிறோமா, அல்லது கஷ்டத்திலும் ஐயோ நாளைக்கு எனக்கு தேவைப்படுகிறது என மனக்குறுகி நாம் செயல்படுகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இந்த திருப்பாடல் ஆசிரோடு நாமையும் நம் வாழ்க்கை சிந்தனையோடும் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, வாழ்வது ஒரு முறைத்தான், அது வாழ்வதற்கு மட்டுமல்ல, உம்முடைய மாட்சியும் ஆட்சியும் எடுத்துரைக்கக்கூடியதாக நான் இருக்கணும். அது எவ்வாறு இருக்க முடியும் என்றால், நான் பிறரை நேசிக்கும் பொழுதுதான், அதுவும் முழு மனதாக நேசிக்கும் பொழுதுதான் அதில் உமது அன்பையும் உண்மையும் சுபிக்கக்கூடியதாக மாறும். எனவே நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்போம். ஜெபிப்போமாக. எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பரலோக தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் இயங்குவதும் உயிர் மூச்சு விடுவதும் உமது வல்லமையால். எனவே நாங்கள் இருக்கும் பொழுதே உம்மை சுவைத்து உம்மை ரசித்து ருசித்து வாழக்கூடிய மகளாக திகழ எங்களை பயன்படுத்தும். அது எவ்வாறென்றால், நாங்கள் பிறரை எங்களைப் போல நேசிக்கும் பொழுதுதான் அது உண்மையான அன்பை நாங்கள் சுவைக்க முடியும். எனவே ஆண்டவரே, அதற்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் எங்களுக்கு தாரும். எங்கள் ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன்.